ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளீஸ். தள்ளி விட்டுறாதீங்க. என்னென்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா 4 மந்த் வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்னாலையா என்னன்னு தெரியல, எனக்கு வாயில் ஃபுல்லாகவே புண்ணு வந்திருக்கு. அந்த புண்ணு வந்ததுனால என்னால் எதுவுமே சாப்பிடவே முடியல. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற பெரியவங்களாம் இருப்பீங்கள, இந்த மாதிரி வாயில் வந்து புண்ணு வந்தால் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால என்னால் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே முடியல. நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால டேப்லெட்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு பின்னே பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகல. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனாலும் எனக்கு ஃபுல்லாகவே புண்ணாக இருக்குது. எல்லா வாய் ஃபுல்லாகவே எனக்கு புண்ணு, நாக்கிலே புண்ணு இருக்கனால என்னால் எதுவுமே சாப்பிடவே முடியல. தண்ணி குடித்தா கூட எனக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க, வாயில் புண்ணு இருந்தால் குழந்தைக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கும் புண்ணு இருக்குன்னு சொல்லி பயப்படுத்துகிறாங்க. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள்லாம் பெரியவங்க தானே, நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களே, பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் இது எனக்கு வாயில் புண்ணு வந்ததுனால ஏதாச்சும் ப்ராப்ளமா, குழந்தைக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா, இல்லை வந்து இந்த புண்ணு வந்து சீக்கிரமாகவே சரியாயிடுமா, இல்லை இந்த புண்ணுக்கு வந்து இந்த வீட்டு வைத்தியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லுங்கள். என் அம்மா வந்து சுக்கிட்டி கீரை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சாப்பிட சொன்னாங்க. வெறும் அந்த இலையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட சொன்னாங்க. என் அத்தை வந்துட்டு அது வந்து தண்ணி காய்ச்சி கொடுப்பாங்க தெரியுங்களா, அது கொடுத்தாங்க. நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே கொஞ்சம் சரியான மாதிரியே இல்லை. அதனால் வந்து சரி, நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கள, உங்களுக்கு தெரியும் தானே, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு சொல்லி, ப்ளீஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாலும், இல்லை வந்து உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்ச தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். அதனால தான் இந்த வீடியோ. ஓகே, மத்தியானம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். நான் இப்போ தான் பயிர் கஞ்சி வந்து சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு வாயில் ரொம்ப புண்ணு இருக்குல்ல, அதனால் பயிர் கஞ்சி வச்சு கொடுத்தாங்கம்மா, நான் சாப்பிட்டேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. பார்த்தீங்களா, நேற்று நான் மருதாணி வச்சேன், இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கேன், இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அது அவங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பாய்.